So hi guys, so welcome to River with It. So now we're going to see about episode 4. So episode 4 topic பார்த்தீங்கன்னா it is called radiculopathy. So radiculopathyனா என்ன, அது ரூட் காஸ் எப்படி இருக்கும், அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நிறைய பேர் நீங்களே ஃபீல் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ பெயின் பார்த்தீங்கன்னா கழுத்துலேருந்து கை வரைக்கும் அப்படியே பரவற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நெக் பெயின்கான காரணம் கிடையாது. இது நெக் பெயின் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நர்வ் வந்து கம்ப்ரஸ் ஆகிறதுனால வரக்கூடியதான். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரேடிக்ளோபதி அப்படின்னு சொல்கிறாங்க. ரேடிக்ளோபதியில் ரேடிக்ஸ் அப்படின்னா என்னது, ரூட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸ்பைனல் நர்வ் பற்றி ஒரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்பைனல் நர்வ் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டில் வந்து முதுகெலும்பில் ட்ராவல் ஆகிறப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் நடுவில் ட்ராவல் ஆகுது. அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் இன்டர்வெர்டிபிரல் ஃபோரமினா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெண்டு போனுக்கு நடுவில் இருக்கிற ஒரு டைட்டான ஸ்பேஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் நர்வ் பாஸ் ஆகிறப்போ அந்த நர்வ் ஏதாவது கம்ப்ரெஸ் ஆச்சு, இரிட்டேட் ஆச்சுன்னா அதனால வரக்கூடியதான் ரேடிக்ளோபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோஸ்ட்லி எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுவடத்தில் டிஸ்க் பல்ஜ் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். அந்த டிஸ்க் பல்ஜ் ஆகிறதுனாலையோ இல்லை போராக ஒரு போஸ்டர் மெயின்டைன் பண்ணுறோம், இல்லை ஒரு ஜாயிண்ட் இஷ்யூஸ்னால கூட இந்த ரேடிக்ளோபதி வரதுக்கான காரணம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ரேடிக்ளோபதி பார்த்தீங்கன்னா நம்ம அப்பர் லிம்பை பொறுத்த வரைக்கும் கழுத்தில் பார்த்தீங்கன்னா சர்விக்கல் ரேடிக்ளோபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே நம்ம லோவர் லிம்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கீழ் முதுகுலேருந்து பாதம் வரைக்குமே ஒன்று பாஸ் ஆகும். அதுக்கு பேர் லம்பார் ரேடிக்ளோபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதான் இதோட மேஜரான டிஃப்ரென்சஸ். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் நம்ம பார்க்குறப்போ நம்ம முன்னாடி பார்த்த வீடியோவில் இருக்கிற மாதிரி சென்சரி, மோட்டார் அந்த ரிஃப்ளெக்ஸ் இது மூணுமே பார்த்து அசஸ் பண்ணுறது மூலமாக தான் அது எந்த ரூட்டில் பாஸ் ஆகுது, அது பர்டிகுலர் ரூட்டை நம்ம எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது மூணுமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஸோ மெயின் டேக்வே நம்ம எபிசோட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெயின் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு பெயினுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒரு பெயினும் டிஃபர். அது நர்வ் பெயினாக இருக்கலாம், மசில் பெயினாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பெயினுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. We come to the end of episode 4. So if you have any doubts, you can directly drop a comment and stay tuned for the episode 5. So thank you guys.